ஹாய் ஹலோ மை டியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யாவோட கருப்பு படத்துக்கு வந்திருக்கோம் நம்ம சாய் சிந்து சினிமாஸ்க்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபேன்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலாக வந்து இது வந்துட்டு சூர்யாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு தான் படத்துக்கு வந்தோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷனையும் இந்த படம் வந்துட்டு எப்படி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க தேட்டருக்குள்ளே போவோம். நம்ம படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு சில ஆடியன்ஸை கேட்டு அவங்க ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். இந்த படம் எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் சும்மா ஜென்ரலாக பார்க்கலான்னு தான் வந்தோம். பட் நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யாதோ ஒரு நல்ல படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு இந்த படம் எப்படி இருக்கிற மாதிரி தெரியுது? இல்லை, கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதாவது நாங்கள் ஃபேன் இல்லை, பட் இருந்தாலுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த படம். இதுக்கு முன்னாடி வந்த சில படங்கள்லாம் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல, இருந்தாலும் அந்த மைண்ட் செட்டில் வந்தோம் இதுவும் சுமாராக இருக்கும்னு. பட் மற்றதோட இது நல்லா இருந்தது. தேங்க்யூ. எப்படி இருந்துச்சுங்க குட்டி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே. இது ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சூர்யா படம் கமர்ஷியலாக நல்லா பார்த்தோம். கமர்ஷியலாக நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சுண்ணா. எப்படி? செம்மையா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஆக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சா? சூர்யாலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி. உனக்கு இதில் பிடிச்ச சீன் என்னவா இருந்துச்சு? அந்த நடுவில் அந்த கருப்பு சாமியாட்டம் வந்தது நல்லா இருந்துச்சுங்கண்ணா. எல்லாம் நல்லா இருந்துச்சா? ஓகே. கருப்பு படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு படம்? பார்த்துட்டு ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சூர்யா அவர் நடிப்பு சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி அவர் பேரே நடிப்புனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி படத்துலையும் நல்லா நடிச்சுக்கிறாப்புல. அஜித்துக்கு எப்படி ஜிபியு, விஜய்க்கு எப்படி மெர்சலோ, அதே மாதிரி சூர்யா சாருக்கு கருப்பு அப்படின்ற மாதிரி பேர் வரும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. சூர்யா சாருக்கு இந்த அளவுக்கு ஒரு மாசாக எந்த படத்தில் வந்திருக்கு, அவரோட ப்ரைம் டைமில் வந்துருக்குது. ஆனால் இந்த டைமில் கருப்பு வந்தது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஜிபி அளவுக்கு கன்ஃபார்மாக ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய படமாக இருக்குன்னு அதாவது சொல்கிறீங்களா ஃபேன்ஸ்க்கு? கண்டிப்பாக ப்ரோ. நான் வந்து விஜய் ஃபேன், ஆனால் எனக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆச்சு. கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். அது நல்லா இருக்கும் படம். ஆர்ஜே பாலாஜி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த படத்தில்? ஆர்ஜே பாலாஜி அவர் ஃபஸ்ட்டு இருப்பாருனாங்க நான் எது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் படத்தில் அவர் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறப்பல நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நல்லா இருக்குது படம். த்ரிஷா அவங்க சொல்லவே வேணாம், அவங்களும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் படத்தில் 2-3 சஸ்பென்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. கம்பல்சரி வந்து தேட்டரில் பாருங்கள், நல்லாயிருக்கும். உண்மையிலே இந்த படம் தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு தேட்டரில் பார்க்காம இருக்காதீங்க. கம்பல்சரி எல்லாம் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் எல்சியூவோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு எதாவது பாசிபிள் இருக்கா? அது ஸ்பாயில் பண்ண வேணாம் ப்ரோ. கம்பல்சரி எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.